ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ சர்வீஸில் ரேட் ஆஃப் டேக்ஸஸும் யார் டேக்ஸை பே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜிடிஏ ஏஜென்சி என்னன்னு பார்த்துருவோம். ஒரு கம்பெனி குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற பிஸ்னஸை பார்க்குது பார்த்தீங்களா, அதுதான் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏஜென்சி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோனை ஈரோட்லேருந்து சென்னைக்கு மாற்றுறதுல அந்த சர்வீஸ் தான் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி சர்வீஸு. மொத்தம் டேக்ஸ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ சர்வீஸுக்கு 2 இருக்குது. ஒன்று 5%, இன்னொன்று 12%. இப்போ இந்த 5% என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5%னா ரிசிபியன்ட் தான் பே பண்ணியிருக்கணும் ஆர்சிஎம் பேசிஸில். அதாவது சர்வீஸை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆர்சிஎம் பேசிஸில் பே பண்ணியிருக்கணும் அந்த 5% டேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, அது ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போது அந்த டேக்ஸ் 5% அப்ளிகபிள். அதே மாதிரி ரிசிபியண்ட் தான் பே பண்ணணும். அந்த சப்ளை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டேக்ஸை பே பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12% ரேட்டு. இதுக்கு என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிடிஏ சர்வீஸ் நான் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் பே பண்ணுறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஐடிசி ஜிடிஏ எடுத்துருக்கலாம். அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கு இல்லையா, அதை அந்த ஜிடிஏ சர்வீஸ் கிளைம் பண்ணியிருக்கலாம். இதை அலோவ் பண்ணுறாங்க இந்த கேஸில். அதே மாதிரி ரிசிபியன்ட் ஆர்சிஎம்மில் பே பண்ணலை அப்படிங்கிறப்போ இந்த 12% ரேட் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்களும் அஃபெக்ட் பண்ணணும். என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறது, இந்த சப்ளையர் இருக்காங்களே, அதாவது குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஃபார்வர்ட் சார்ஜில் பே பண்ணுறதா இல்லை ரிவர்ஸ் சார்ஜில் பே பண்ணுறதா அப்படின்னு. இப்போ அந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று 5%ல் பே பண்ணுறது, அது ஆர்சிஎம்மில். சர்வீஸை யார் ரிசீவ் பண்ணுறோன்னா அவன் தான் பே பண்ணுவான் 5% அண்டர் ஆர்சிஎம். இல்லையா 12% அண்ட் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசத்தில் எப்படி பே பண்ணுறப்போ குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி தான் ஜிஎஸ்டியை பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் ஐடிசியோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும், எந்த டிஸ்ட்ரிக்ஷனும் கிடைக்காது. இதுதான் இந்த 5%க்கும் 12% உள்ள வித்தியாசம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள். இதுக்கு எப்படி ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் ஆகும், இந்த டேக்ஸை யார் பே பண்ணுவா கவர்மெண்ட்கிட்ட, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளே 2 இது இருக்குது. ஒன்று 5%, இன்னொன்று 12%. இந்த 5% ரேட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேக்ஸ் ரிசிபியன்ட் தான் நம்ம பே பண்ணுவாங்க இன் மோஸ்ட் கேசஸில். அது ஆர்சிஎம்மில். உதாரணத்துக்கு இப்போது நான் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிகிட்டேருந்து ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறேன்னா அதுக்கு ஜிஎஸ்டி நான் தான் பே பண்ணணும், ரிசிபியன்ட் தான் ஆர்சிஎம்மில் பே பண்ணணும். அதுதான் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன, சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க லிமிட்டட் ஐடிஸ் தான் எடுத்துக்கணும். அதாவது புரியும்படியாக சொல்லணும்னா, கார் வாங்கினதுக்கு இதுக்கெல்லாம் ஐடிசி கிளைம் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸில் தான் இருக்கணும். அந்த லிமிட்டட் ஐடிசிங்கிறது எதுனா சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸில் ஐடிசி கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஓகே. ஆனால் காரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் ஐடிசி எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது 12% ரேட் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, சப்ளையாக நான் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசத்தில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஐடிசியில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்க 12% டேக்ஸு கிளைம், அதாவது கலெக்ட் பண்ணி பே பண்ணணும். இதுதான் இது 12% ரேட்டில் இருக்கிற பெனிஃபிட்டு. கீ பாயிண்ட் என்னென்னா, என்ன சொல்கிறது, டேக்ஸ் பேயர் அவங்களோட விருப்பமும் ஐடிசி எலிஜிபிலிட்டியும், இது 2 தான் முக்கியமான விஷயம். இப்போ நான் சப்ளையர் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டேக்ஸை பே பண்ணுறப்ப நான் ஐடிசி கிளைம் பண்ணலை, ஆர்சிஎம்லேயே பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ 5% அப்ளிகபிள் ஆகும். இல்லை சப்ளையர் ஐடிசி கிளைம் பண்ணியிருக்காரு, அது இல்லாமல் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசத்தில் பே பண்ணுறாருன்னா 12% ரேட்டு அப்ளிகபிள் ஆகும். 12% ரேட்டு அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, difference between renting of motor vehicle and passenger transport service.
இதில் வந்து மொத்தம் 2 இருக்குது. நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிற எல்லாமே ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளா இல்லை பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டூர் போகிறீங்க, டூர் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறீங்க. இது வந்து ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள். அதே மாதிரி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸுக்கு ஒரு வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ரெண்டும் வேறு ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளும் சரி, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸும் சரி, ரெண்டும் வேறு டேக்ஸ் ரேட்டில் வேறு இதில் ட்ரீட் பண்ணப்படும். அதெல்லாம் அதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் டிசைன் டு கேரி பேசஞ்சர். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பீங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் வந்து என்ன சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு எடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு 1 நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு 1 மாதத்துக்கு அப்படின்னு ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் ஆஃப் தி வெஹிக்கிள்னால் என்ன சொல்லணும், இப்போ ஒரு கம்பெனி அதை வாடகைக்கு எடுக்குதுன்னா அது அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த நேரத்துக்கு அங்கே போகிறோம், அந்த நேரத்துக்கு இங்கே போகிறோம் அப்படின்ட்டு, இப்போ வண்டி நிப்பாட்டி போடுறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரெண்ட் எடுக்கிறவங்க தான் எந்த வழியில் போகணும், இதெல்லாம் எப்போ போகணும், இதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து ரெண்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள், சரிங்களா, அந்த கேட்டகரியில் வரும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கேரக்டரிஸ்டிக்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர். அதே மாதிரி ரெண்டாவது ப்ரீ டிட்டர்மைன்டு ரூட்ஸ். நம்ம ஊரில் பஸ்ஸெல்லாம் ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைன்டு ரூட்ஸ். அதே மாதிரி ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்கெட்யூல். உதாரணத்துக்கு இந்த வழியாக தான் போகணும் முன்னாடியே முடிவு எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த டைமுக்கு தான் போகணும்னு முன்னாடியே முடிவு எடுத்து அதே டைமில் தான் போகும் பார்த்தீங்களா, அதுதான் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்ங்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எம்ப்ளாயி பஸ் சர்வீஸ் ரன்னிங். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் கூட்டு வரணுங்கிறதுக்காக அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் வருது. அது வந்து ஒரு சேம் ரூட்டில் தான் போகும், சேம் ரூட்டில் தான் வரும், சேம் டைமில் தான் போகும். அப்படிங்கிறப்போ அது வந்து என்ன சொல்கிறது, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் வரும். இதில் வந்து ஜிஎஸ்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை தான் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு ஆர்சிஎம் அப்ளை ஆகாது. சப்ளையர் தான் ஜிஎஸ்டியை பே பண்ணணும் அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.